குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2 மாசம் கர்ப்பமா இருக்கு. ஆனா நான் என் கல்யாணம் 1 மாசம் கழிச்சு தான் நான் அவங்க கிட்ட உறவே வச்சுக்கிட்டேன். அப்போ எப்படி அது பயங்கர ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஒருத்தருக்கு 5 வயசு குழந்தை ஆன பிறகுதான் அது அவரோட குழந்தை இல்லைன்னே தெரிஞ்சது. இந்த பையன் சர்வசாதாரணமாக சொல்கிறான், பரவாயில்லைங்க எனக்கு 35 வயசு ஆகிடுச்சு, அதனால ஓகே அந்த பிரச்சனையோடு இருந்தால் பரவாயில்ல, அந்த குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்க தயாரானா அவள் திரும்ப அங்கே போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பையன் எங்கள் 5 வயசு பையன் என் பையன் இல்லை மேடம் அப்படின்னாரு. எப்படி உங்களுக்கு இது தெரியும்? பாஸ்ட் நடந்ததெல்லாம் எனக்கு ஒரு லிங்க் வந்துட்டு நான் உடனே பையனை கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். அது என் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாதிரி இவர் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்களுக்கு எது தேவைனாலும் இவர் பண்ணுவார். இவரை கேட்காம நான் எந்த டெசிஷனுமே எடுக்க மாட்டேன். யூஎஸில் போய் நல்லா தான் போயிட்டு இருந்துருக்குது. திடீர்னு இந்த பர்சன் யூஎஸ்க்கு வராரு. நான் வேறு ஏதோ விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி இருந்திருக்கிறார். அப்போ தான் இந்த குழந்தை உருவாயிருக்கு அவங்களுக்கு. இவருக்கும் அது செகண்ட் மேரேஜ். இதுக்கு மேலே திரும்பியும் ஒரு டிவோர்ஸு, திரும்பியும் ஒரு கல்யாணம், திரும்பியும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இப்போ என்னன்னா, இப்போ பெண்கள் தான் நிறையா பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் பார்த்த வழக்கில் என்னடா இது பொண்ணே நம்பக்கூடாது போல, இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது தோணியிருக்கா மேம் உங்களுக்கு? நிறைய இருக்குங்க. இப்போ நிறைய அதுதான் வருது. ஓகே, அதாவது நான் ஃபீல்டில் என்டர் பண்ணும்போது 1993லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற கேஸ் எல்லாமே பசங்களை தான் பார்ப்போம். பொண்ணுங்களை மேலே தப்பே இல்லாத மாதிரி தான் பார்ப்போம். அப்போது ஏதாவது ஒரு ரேர் கேஸ் பொண்ணு மேலே தப்பு இருக்கிறது வரும். அது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த பையன் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு அதை பண்ணியிருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்னால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு அந்த காலத்துலலாம் எப்படி சொல்லி வளர்த்துருப்பாங்க, கல்லானானம் கலவன் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இவங்களும் நிறைய வெளியே போகிறாங்க, இவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பழகிறதுக்கு. அப்போது இந்த சின்ன வயசு லவ்லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு 5வது படிக்கும்போது கூட காதல் வந்துடுது. இப்போ நம்ம நிறைய டாக் ஷோஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லிவிங் டுகெதர் கான்செப்ட். ஸோ இதில் இவங்க அவுட்டிங் போகிறது, அது என்ன சொல்லுவாங்க, டேட்டிங் போகிறது, இதெல்லாம் சகஜமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தகாத உறவு ஏற்பட்டு ஒரு குழந்தையும் வாங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் எனக்கு வந்தது. என்கிட்ட ஒருத்தர் வந்தார். மேடம் எனக்கு என் ஒய்ஃபை நீங்கள் பார்க்கணும். எங்கேப்பா இருக்கும் ஒய்ஃப்? இல்லைங்க, அது அவங்க அம்மா வீட்டுக்கு சண்டை போட்டுட்டு போயிடுச்சு. எதுக்கு சண்டை போட்டு போச்சு? 6 மாதத்தில் 15 நாள் தாங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்ச்சு. 6 மாதத்தில் 15 நாள் தாங்க. என்ன அப்புறம் பிரச்சனை? கன்சீவ் ஆச்சு, நான் அதனால் அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு போயிடுச்சு. ஆனால் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் அவங்களும் உறவு வச்சுக்கிட்ட நாள்லேருந்து அதுக்கு அவ்வளோ மாதமாக இருக்க முடியாது. அது 2 மாதம் கர்ப்பமாக இருக்குது. ஆனால் நான் என் கல்யாணம் 1 மாதம் கழிச்சு தான் நான் அவங்கக்கிட்ட உறவே வச்சுக்கிட்டேன். அப்போது எப்படி அது இருக்கும் அப்படின்னு பேசிக்கான அவரோட டவுட்டாக என்கிட்ட கேட்டார். ஆமாம், கரெக்டு தான் தம்பி அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பயங்கர திகைப்பான ஒரு விஷயம் என்னென்னா, சரி இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கிட்ட கேஸ் கொடுக்க அவசியமே இல்லை, எனக்கு பணமும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய இதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திட்டீங்க, இப்போ நீங்கள் எதுக்காக என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க இப்போ நார்மலாக இருக்காங்க, அந்த பையனோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எடுத்தே அவங்கள சேர்த்திக்க தயாராக இருக்கேன்னாரு. பயங்கர ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஏங்க அது குழந்தை உங்கள் குழந்தை இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்கன்னு. ஆமாம், இல்லை நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள், அந்த பையனோட அவங்க உறவு வச்சுக்கலான்னு சொன்னாக்கா நான் கண்டிப்பாக அவங்கள திரும்ப ஏற்றுக்குவேன். என்னையா சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம், இனி எனக்குமே வயசாகிடுச்சிங்க. இப்போ எல்லாமே லேட் மேரேஜஸ் அண்ட் குழந்தை பிறக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய இது. எங்கே பாரு அந்த பொட்டிக்கடை மாதிரி வி ஹேவ் ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஐ டோன்ட் மைண்ட், எங்கள் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தெரிய வேண்டாம், அவ்வளோதான். அந்த பொண்ணு ஓகே. இப்படியெல்லாம் பசங்க மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த காலகட்டத்தில்.
ஸோ எப்படியெல்லாம் வந்து மாறுது பாருங்கள் உலகம். நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போது நான் சொன்னேன், சரிப்பா உனக்காக நான் வந்து எடுத்து பண்ணுறேன் அந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பண்ணோம். அந்த பொண்ணுக்கு வந்து வேறு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ஊரில் போய் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நம்ம பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து யாரையும் போய் மீட் பண்ணல. நம்ம அந்த ஒரு 30 நாள் நம்ம வந்து டைம் எடுத்து பார்ப்போம். ஒரு போஸ்ட் மேரிட்டலில் எப்போவுமே பார்ப்போம். பண்ணலப்பா, இதுதான் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும். அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணுச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த பையன் சொல்கிறான், அவங்க அப்பாவுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கு மேடம் அது. அவங்க அப்பா கிட்ட பேசும்போது அவங்க அப்பா வந்து அது கொஞ்சம் ஒரு மாதிரி மன கஷ்டத்தில் இருக்குப்பா, அதனால தான் வரமாட்டேங்குது, நாங்கள் கொஞ்சம் பேசி வச்சு அனுப்புகிறோம். ஒரு 5 மாதம் அதனோட ப்ரெக்னென்சி டைம் போயிடுச்சு, அதை பேசி வச்சு நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது அவரோட தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸோட தொடர்பு இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் ரெடி டு டேக் அப் எனிதிங்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 5.5 லட்சம் அதுக்கு மேலேயும் கூட செலவாகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது. மினிமம் ஆஃப் 5.5 lakhs ஆகுது. அதில் வந்து தே ஹாவ் டு அண்டர்கோ லாட்ஸ் ஆஃப் டார்ச்சர். அதாவது இந்த டார்ச்சர்னா என்ன, இந்த இன்ஜெக்ஷன்ஸு, அது இது டெஸ்ட்டு எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் கெயின். ஸோ இப்போ எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா பசங்க, இவர் ஒரு பையனை நான் சொல்லலை, நிறைய பேர். ஒருத்தருக்கு வந்து 5 வயசு குழந்தை ஆன பிறகு தான் அது அவரோட குழந்தை இல்லைன்னே தெரிஞ்சுது. இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நான் முதல்ல ஒரு கேஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்து பண்ணும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இது மாதிரி பல கேசஸ் வருது. அப்போது வந்து எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆமாம், அதுக்கே பழகிட்ட மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி சர்வசாதாரணமாக சொல்கிறேன், பரவாயில்லைங்க எனக்கு வந்து 35 வயசு ஆகிடுச்சு, அதனால ஓகே அந்த பிரச்சனையோடு இருந்தால் பரவாயில்ல, அந்த குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்க தயாரானா அவள் வந்து திரும்ப அங்கே போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பட் கொஞ்சம் இன்டர் கனெக்டடாக இருக்கே தவிர ஒரு இதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். எனக்கு அம்மாவும் பையனும் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க கேஸ் கொடுக்கறதுக்கு. நாங்கள் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கோம், என்னுடைய ஒய்ஃப் வந்து குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்தியா வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பையனும் அங்கே தான் இருக்கான். நீங்கள் வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இதுதான் மோஸ்ட்லி இதுதான் வரும், அஃபேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தம்பி வந்தாங்க அப்படின்னா, இல்லை அவங்க என்னால் யூஎஸ்லலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கும் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமலே வந்து அவங்களே டிக்கெட் போட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா. நீ போம்மா திரும்பி போம்மான்னு சொன்னாலும் ஒன்றும் அங்கேருந்து பதில் வரல. அவங்க அப்பாவுக்கே அது பொண்ணு பதில் சொல்லலை. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீமை விட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறோம். நாங்கள் 30 நாள் பார்த்தோம், எதுவும் இல்லை. அந்த தம்பி வந்து ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் வாங்கிக்கலாமான்னாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ அஃபேர் இருக்குதுன்னு சொல்லி தான் நீங்களும் சொல்கிறீங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறத பார்த்தா சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குது. ஸோ வி வில் டேக் another 10 more days. ஏன்னா இந்த போஸ்ட் மேரிட்டலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தப்புகள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது, கொஞ்சம் கேப் விட்டு தான் நடக்கும். பட் நம்ம வந்து அதை பார்க்காம ஒரு தவறுதலான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 10 days டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த 10 days டைமில் திரும்பி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம், அப்பயும் ஒன்றுமே இல்லை. சரி வாங்க தம்பி ரிப்போர்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்கள கூப்பிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்தோம். ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது இந்த மாதிரி எதுவும் அஃபேர்லாம் இல்லை அப்படின்னதும் அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஃபோட்டோ காமிக்கிறார் எங்களுக்கு. இந்த நபரை நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் ஸ்டாஃப் யாராவது பார்த்தாங்களா அப்படின்னா, சரி போன ஸ்டாஃபுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு இந்த இவர் பார்த்தீங்களா தம்பிங்களா அப்படின்னா, யாருமே வந்து இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு நபரை அவங்க சந்திக்கவே கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் கேட்டேன், தம்பி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும், இப்போ கேட்குறீங்க, இப்போயாவது சொல்லுங்கள் அது என்ன யார் அப்படின்னா, இல்லை மேடம் அந்த பையன் எங்கள் 5 வயசு பையன் என் பையன் இல்லை மேடம் அப்படின்னார். எப்படி உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு கேட்டேன். சொல்கிறாரு, நான் யூஎஸில் ஒரு நாள் வந்து அவள் வெளியே போயிருக்கும்போது குழந்தையோட நான் நல்லா விளையாடுவேன், நல்லா இது பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பேன். ஒரு நாள் வந்து நான் இமெயில் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அப்போது வந்து அதில் இருக்கிறத நான் யூஸ்வலாக அதெல்லாம் பண்ண மாட்டேன். அது படிக்க ஆரம்பிக்கும்போது
என் பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி அதில் ஒரு வரி வந்தது. அப்போது வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு, எனக்கு அந்த பாஸ்ட் நடந்ததெல்லாம் எனக்கு ஒரு லிங்க் வந்துட்டு, நான் உடனே வந்து பையனை கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணேன். அது என் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது ஷாக்காக இருக்கு. ஃபஸ்ட்டே சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையன் வந்து எனக்கு வந்து என் பையனாக மாறிட்டான். 5 வயசு வரைக்கும் அதை பிறந்ததுலேருந்து நான் தான் அவனை எடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 5 வயசு இப்போ பிரித்து கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அங்கே இருக்கே தவிர, அந்த குழந்தை மேலே எனக்கு அறியாமல் நான் ஒரு நிறைய பாசத்தை வச்சுட்டேன். அந்த பிள்ளை எனக்கு பரவாயில்ல இருக்கட்டும், இவளுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இப்போ நான் கூப்பிட்டு போயிடலாம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததும் தெரியுமா தம்பின்னா, அது ரிலேஷன்ஷிப்புன்னு நான் அந்த இமெயிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டால், வயசான நபர், இந்த பொண்ணோட கொஞ்சம் வயசில் அதிகமான ஒரு நபர் வந்து கல்யாணத்துக்கு அப்போது வந்து அந்த கல்யாண வீட்டில் சுற்றி வந்திருக்காரு. இவரே அவரை பார்த்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இவர் வந்து எங்கள் வீட்டுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்களுக்கு எது தேவைனாலும் இவர் பண்ணுவார், இவரை கேட்காம நான் எந்த டெசிஷனுமே எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே ஷீ லெஃப்ட் ஃபார் யூஎஸில் போய் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. திடீர்னு இந்த பர்சன் வந்து யூஎஸ்க்கு வராரு. நான் வேறு ஏதோ விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்கிறார். அப்போ தான் இந்த குழந்தை வந்து உருவாயிருக்கு அவங்களுக்கு. அந்த பீரியடில் தான் உருவாயிருக்குது. ஸோ அதனால் இவருக்கு டவுட் வரல, நம்ம கூட யூஎஸ் வந்த பிறகு வந்த குழந்தை தானேன்னு. அந்த இமெயிலை பார்த்த பிறகு தான் இவருக்கு டவுட் வந்து இவரெல்லாம் பார்க்கும்போது இது இருந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு நாள் வந்து இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டதும் ஆமாம், நீங்கள் டவுட் பண்ணது கரெக்டு தான், இது உங்கள் குழந்தை இல்லை, அவரோட குழந்தை தான், நீ ஏமா இப்படி பண்ண அப்படின்னா, இல்லை அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கான். ஸோ இவளை பார்க்காம இருக்க முடியலன்னு அவர் அங்கேருந்து யூஎஸ்க்கு வந்தாராம். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி. அவருக்கே கல்யாணம் ஆன போது அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த இந்த இன்னொருத்துக்கு வந்து கல்யாணம் ஆகி தான் இருக்குது. கல்யாணம் ஆன பிறகு தான் இந்த அம்மாவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரை பார்க்க முடியாமல் இருக்குன்னு யூஎஸ் வந்து இவங்க ஒரிஜினல் ஹஸ்பண்ட் வெளியே போயிருக்கும் போது இவங்க 2 பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டு தான் வந்து குழந்தை உருவாயிருக்குது. பட் இந்த குழந்தை இவனுடைய குழந்தையாவே சொல்லி அங்கேயே இவருடைய செலவுலேயே வளர்த்து, இவருடைய செலவுலேயே அது யூஎஸ் சிட்டிசன் ஆகி, இவரோட இதுலேயே இவர் அப்பா பேரும் அவர்தே வந்துருச்சுல்ல, சர்டிஃபிகேட்லேயுமே வந்து அந்த குழந்தை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்தம்மா வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இந்த மாதிரி திரும்பி வரமாட்டேன்னு சொன்ன உடனே தான் நம்மக்கிட்ட வந்து அஃபேர் ஏதாவது இருக்கா பாருங்கள், இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு, நான் வந்து பண்ணது தப்பு, நான் வந்து உங்களோட அந்த இதோட கில்ட் ஃபீலோட என்னால் இருக்க முடியாது, நீங்கள் குழந்தைய வேணால் கூட்டிகிட்டு போங்க, குழந்தைய வேணும்னா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னுடுச்சு. இவருக்கு வந்து என்னடான்னா, இவருக்கும் அது செகண்ட் மேரேஜ். இதுக்கு மேலே திரும்பியும் ஒரு டிவோர்ஸு, திரும்பியும் ஒரு கல்யாணம், திரும்பியும் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பிக் ப்ராசஸ். அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படியாவது நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் பேசி உங்களை என்னோட அனுப்பிச்சி விட்டுருங்க, இந்த குழந்தைய என் குழந்தையாவே நான் வச்சுக்கேன். எனக்கு அது மேலே பாசம் வந்துருச்சு, எனக்கு அறியாமலே எனக்கு ஒரு பாசம் வந்துருச்சு, ஏன்னா பிறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு திரும்ப யூஎஸ் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் இது பார்க்குறப்ப எப்படி மேம் இருக்குது? ஏன்னா இது சும்மா சொல்லுவாங்க, கல்யாணம்லாம் இந்த டைமில் பண்ணிடணும், குழந்தை இந்த டைமில் வந்து பிறந்துடணும்னு சொல்லிட்டு இப்படி வகி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அது ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு. நம்ம உண்மையாக சந்தோஷமாக இருக்கோமா இல்லையானே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, ஏன்னா எல்லாரும் வந்து உனக்கு குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்குறாங்கல்ல. அந்த இதில் இப்போ இவரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 40 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. ஸோ இவர் நம்ம கான்செப்டுக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம திரும்பி இன்னொரு கல்யாணம், இந்த டிவோர்ஸ் வாங்கணும், டிவோர்ஸ்க்கு எப்படியும் 1 or 2 years ஆகிடும், அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணை தேடணும், அப்போ 45 வயசு ஆயிரும், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அது பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இப்படியே இருந்துடலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க லைஃப். ஆமாம், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.